இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கப்படி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கழுகு 35 நாட்கள் முட்டைகளின் மேல் அமர்ந்து அடை காக்குமாம். அந்த நேரத்தில் முட்டைக்குள் நடக்கிற விஷயம் தாய்க்கு தெரியவே தெரியாது. ஏனெனில் உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியாது. ஒரு பெண் தாய்மை அடையும் போது குழந்தை வயிற்றுக்குள் அசையும். எனவே அது தாய்க்கு தெரியும். 10 மாதம் கழித்து குழந்தை வெளியே வரும் என்பது தாய்க்கு முழு நிச்சயமாக தெரியும். ஆனால் கழுகிற்கு எந்த விதமான அசைவுகளையும் உணர முடியாது. அது ஒரு நம்பிக்கையில் 35 நாட்கள் காத்திருக்கும். 35 நாட்களுக்கு பிறகுதான் குஞ்சு பறவை முட்டையை உடைத்து வெளியே வரும். உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்க முடியவில்லை என்றாலும் அந்த கழுகிற்கு ஒரு நம்பிக்கை உள்ளே வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்று. பிரியமானவர்களே, இதே நம்பிக்கை நமக்கும் வேண்டும். நம்முடைய கண் பார்க்க முடியவில்லை என்றாலும் தேவன் நமக்காக வேலை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருட்டுக்குள் தான் நடக்க வேண்டும். முட்டைக்குள் என்ன நடக்கிறது என்று தாய் கழுகு சிறு ஓட்டை போட்டால் என்ன ஆகும்? எல்லாமே வீணாகிவிடும். குஞ்சு வெளியே வராமலே போய்விடும். அதே மாதிரி தான் தேவன் உங்களுக்காக வேலைகளை செய்யும்போது நம் கண்கள் அதை பார்க்கவில்லை என்றாலும் நம்மால் அதை யோசித்து கூட பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் தேவன் உங்களுக்காக வேலைகள் செய்யும்போது நம் கண்களால் அதை பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் உங்களுக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அது. நீங்கள் ரொம்ப நாட்களாக ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கலாம். எந்த அறிகுறியும் தெரியவில்லையே என்று மனம் வேதனையோடு இருக்கலாம். இன்றைய செய்தி உங்களுக்காகத்தான். வெகு சீக்கிரத்தில் முட்டையிலிருந்து வெளிவரும் குஞ்சை போல உங்கள் காரியங்களில் வெற்றியை பார்க்க போறீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த அற்புதம், எதிர்பார்த்திருந்த முடிவு தேவன் உங்களுக்காக செய்ய போகிறார். அவர் உங்களுக்காக வேலையை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அந்த அதிசயம், அற்புதம் உங்களுக்கு நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. சோர்ந்து போகாதீங்க, மகிழ்ச்சியாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு இருக்கீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, நேசிக்கிறீங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் தப்புவிக்கிறீங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகள் அப்பா என்னென்ன காரியங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களோ அப்பா, அந்த காரியத்தில் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நான் இப்பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க வாழ்க்கையில் அப்பா அது நிறைவேற போகிறமைக்காக நன்றி ஏசப்பா. உங்கள் நாம மகிமைப்படும்படி அப்பா அந்த பிள்ளைகளை சாட்சியாக நீங்கள் எழுப்ப போகிறமைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இன்று எங்களோடு பேசியிருக்கீங்க ஏசப்பா. அப்பா நாங்கள் எதிர்பார்த்துருந்த முடிவை எங்களுக்கு நீங்கள் தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். அப்பா எங்கள் இருதயங்களில் விருப்பத்தை எழுதினமைக்காய் நன்றி ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. சோர்ந்து போகாதபடிக்கு இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினால் எங்களை தேற்றினீங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எவ்வளவு காலங்களாக காத்துட்ருக்குறோம், அந்த காரியம் எங்களுக்கு நடக்கலையேன்றது அப்பா. சோர்ந்து போயிருந்த பிள்ளைகளுக்கு இன்று ஆறுதலாக தீர்க்க தரிசனமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரை. வெகு சீக்கிரத்தில் அப்பா அவங்களுக்கு வெற்றியை நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா தனித்தனியாக சொல்கிறீங்க ஏசப்பா. பேர் பேராய் ஆசீர்வதித்து நீங்கள் அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அதிசயத்தை இப்பொழுதே காணப்போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்ன காரியங்களுக்காக இவ்வளவு நாட்கள் காத்துட்டு இருந்தாங்களோ அப்பா, கழுகு முட்டையிலிருந்து குஞ்சு வருவது போல அவங்க காரியங்களில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. இவ்வளவு நாள் நீங்கள் அவங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத இன்று புரிய வைத்தமைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இன்னும் பார்த்துட்ருக்கீங்க ஏசப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து முடிக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. ஒரு தகப்பனிடம் ஒரு குழந்தை ஏதாவது வாங்கி கேட்டால் அது அவனால் முடியலைனாலும் அதை பற்றியே யோசித்து அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற
அப்பா, இந்த உலக தகப்பனை விட நீர் எவ்வளவு பெரியவர் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் கேட்ட காரியங்களுக்காக நீங்கள் அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு சாதகமாக்குறீங்க ஏசப்பா. அமேன். எங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றுறீங்க ஏசப்பா. அமேன். வேதத்தில் 1000 சாட்சிகளை பார்க்குறோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்குறோம்ப்பா. நன்றி கூறுகிறோம் ஏசப்பா. நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தருமே. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களோடு இருந்து நீங்கள் செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுதலை செய்வதாகப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்து முடித்த காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் சோர்வை கொண்டு வருகிற ஆவியை அப்புறப்படுத்துகிறோம் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அம்மேன். இனி அவங்களுக்குள்ள எந்த சோர்வும் வரக்கூடாது ஏசப்பா. உண்மையில் நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளணும் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எங்களுக்காக நீங்கள் யாவையும் செய்து முடிப்பீங்க அப்படிங்கிற விசுவாசம் எங்கள் இருதயத்தில் நிரம்பணும் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். சேர்த்திடும்